பஸ்ல ஏறி கண்டக்டர் பேக்காவே திருட படுத்துட்டு இருந்த ஒரு பாக்கெட்ல கையை விட்டு செல்போனை திருட ஜோடியா வந்து ஆட்டுக்குட்டியா திருடிட்டு போக மருந்து வாங்கிட்டு வந்தவங்க பேக்க தூக்கிட்டு போகன்னு மோசமான திருட்டு சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்மல் பீப்புள் தான் காசு பணத்தை திருடுவாங்க. ஆனா இவங்க நார்மல் பீப்புள் கிடையாது. அதான் இப்படி ஒரு கண்டக்டரோட பேக்கையே திருடி வச்சிருக்காங்க. பெண் தானே, நம்மள யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு நினைச்சு இப்படி ஒரு கண்டக்டரோட பேக்கையே ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க. கடைசியில அந்த ஸ்கெட்ச் மிஸ் ஆகி இப்படி கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. மத்தவங்க பேக் அடிச்சிருந்தா கூட தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க என்ன தைரியத்துல தான் இப்படி கண்டக்டர் பேக்லயே கை வச்சாங்களோ தெரியல. திருடணும்னு வந்துட்டா மட்டும் இவங்களுக்கெல்லாம் எப்படிதான் இப்படி மூளை வேலை செய்யுதோ தெரியல. இவ்வளவு பெரிய பீட்சால சைஸ் குறைஞ்சா நம்மள என்ன கண்டா பிடிக்க போறாங்கன்னு இப்படி பீட்சாவுக்கு நடுவுல அழகா ஒரு பீஸா கட் பண்ணி அந்த பீஸா எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு கட் பண்ண தடயத்தை மறைச்சிட்டு பாருங்க. எடுத்து வச்ச பீஸா எப்படி சாப்பிடுறாங்களா? இங்க நடந்து வந்துட்டு இருந்த இவங்க நேரா இப்படி கடைக்கு வந்தாங்க. கடையில வச்சிருந்த பழத்தை கடிச்சு சாப்பிட்டாங்க. அப்புறம் அவங்க பாட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. இத கடைன்னு நினைச்சாங்களா இல்ல அவங்க மாமியார் வீடுன்னு நினைச்சாங்களான்னு தெரியல. கடை ஓனர் பாருங்க எப்படி பாவமா பாக்குறாங்களா. இங்க ஒரு ட்ரெயின்ல இப்படி பகல்ல கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும் போதே நம்மள யாராவது பார்த்தா என்ன ஆகுன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாம உட்காந்துட்டு இருந்த ஒரு பாக்கெட்ல கைய விட்டு அவரோட போனை திருடிட்டு பாருங்க எதுவுமே பண்ணாத பச்சை குழந்தை மாதிரி நிக்கிறாங்க. இவங்க காய்கறி வாங்க தான் மார்க்கெட் வந்தாங்க. பாதி காசு கொடுத்து வாங்குவாங்க, மீதி இப்படி காசு கொடுக்காமயே வாங்கிட்டு போயிடுவாங்க. பாதி பொருளை பர்ச்சேஸும் மீதி பொருளை இப்படி அட்ஜஸ்டும் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம சாருக்கு சின்ன வயசுல இருந்து பெரிய போலீஸ் ஆகணும்னு ஆசை. அப்படி இருந்தவருக்கு ஒரு கட்டத்துல ஆசை முத்தி போய் ஃபுல்லா போய் குடிச்சிட்டு போலீஸ் தொப்பியை மட்டும் போட்டுட்டு நான் தான் போலீஸ்னு இங்க ஒரு ஸ்டேஷன்ல வந்து உக்காந்துட்டாரு. எப்படியோ ஒரு வழியா அவர் ஆசைப்பட்ட மாதிரி இப்படி போலீஸ் ஆயிட்டாரு. இது வரைக்கும் நான் எத்தனையோ கப்பல் கோல்ஸா பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு கப்பல் கோல்ஸா பார்த்ததில்லடா சாமி. இப்படி பைக்ல ஜோடியா வந்து அங்க மேஞ்சிட்டு இருந்த ஆட்டுக்குட்டியை ஆட்டிய போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆட்டோட ஓனர் மட்டும் வந்து பார்த்தா ஷாக் ஆயிடுவாரு. எங்கடா இங்க மேஞ்சிட்டு இருந்த ஆட்டுக்குட்டியை காணோம்னு. ஒரு நிமிஷம், அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேம். இது ஒரு பொண்ணோட பேர். அது என்ன பேருன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்றவங்களோட பதில இன்னைக்கு வீடியோல நான் பின் பண்றேன். நல்லா யோசிச்சு கரெக்டான பதிலா சொல்லுங்க. இவங்க மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கிட்டு அந்த பேக்கை கொண்டு வந்து இப்படி வண்டியில வச்சுட்டு சரி வீட்டுக்கு போலான்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து பைக்ல வந்த இந்த ரெண்டு பேர் இவங்களோட பேக்கை திருடிட்டு போயிட்டாங்க. பட்ட பகல்ல சுத்தி ஆளுங்க இருக்கும் போதே பாருங்க எவ்வளவு தைரியமா திருடிட்டு போறாங்களா. பாவம், பேக்கை பறி கொடுத்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இவங்க இப்படி முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஒரு நகை கடைக்கு நகை வாங்குற மாதிரியே வந்த இவரு இந்த கடையிலே எது பெஸ்ட் டிசைன்னு கேட்டு அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு இப்படி எடுத்து வச்சு பார்த்து அவருக்கு இந்த டிசைனே பிடிச்சு போக கடைசியில ஒரு வழியா இந்த டிசைனே எடுத்துடலான்னு முடிவு பண்ணி ஓனர் கிட்ட சொல்லிட்டு இப்படி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஏதோ காசு கொடுத்து வாங்கிட்டு போற மாதிரி வந்தாரு. உட்காந்து உரிமையா டிசைன் எல்லாம் பார்த்தாரு. அப்புறம் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இவரு மளிகை கடைக்கு பொருள் வாங்க வந்திருக்காருன்னு பார்த்தா இப்படி நகை வாங்க வந்திருக்காரு. இப்ப இருக்க திருடங்கெல்லாம் பயங்கர தைரியசாலியா இருக்காங்க. பட்ட பகல்ல வந்து பாருங்க எப்படி சைனா அடிச்சிட்டு போறாங்களா. இங்க கடைக்குள்ள வந்து ஈஸியா திருடிட்டு போயிடலான்னு பார்த்தாரு ஒரு திருடர்.
ஆனா அவரோட கெட்ட நேரம் இப்படி ஷட்டருக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. இனி இங்க இருந்து இவரால தப்பிக்கவும் முடியாது. இதுக்கு தான் வரும்போதே ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும். இங்க ஒரு திருடருக்கு சுகர் வந்துடுச்சு போல இருக்கு. அதான் உடம்புல இருந்து சுகரை குறைக்க பாருங்க எப்படி ஓடிக்கிட்டு இருக்காரா. நீ ஓடி சுகரை குறைச்ச வரைக்கும் போதும்னு இப்படி வாட்ச்மேனுங்கெல்லாம் சுத்து போட்டு இவரை பிடிச்சிட்டாங்க. ஒருத்தர் சுகரை குறைச்சு பாடியை ஃபிட்டா வச்சுக்கலான்னு பார்த்தா அதுக்கு யாரும் விட மாட்டேன்றாங்களே. இங்க பைக்ல வந்த இவரு கீழே விழுற மாதிரி இப்படி ரோட்ல தடுமாற இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருந்த இவரு ஐயோ இவரு கீழே விழ போறாருன்னு இப்படி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் இவரு பேக்கெட்ல பார்த்தா வச்சிருந்த போனை காணோம். அப்புறம் தான் இவருக்கு புரிஞ்சது இவர்கிட்ட இருந்து போனை திருடதான் இப்படி கீழே விழுற மாதிரி டிராமா பண்ணிருக்காங்க. இந்த உலகத்திலேயே அதிகமா ரிட்டர்ன் வர்ற தொழில் எதுன்னா அது இந்த திருட்டு தொழில் தான். இங்க ஒருத்தர் கடைக்கு வந்து கடையில ஏதோ பொருள் வாங்குற மாதிரியே இப்படி காசை கொடுத்து கல்லா பெட்டியில நிறைய பணம் இருக்குன்னு தெரிஞ்சதும் வயசானவர் தானே இவரை ஈஸியா ஏமாத்திடலான்னு உடனே முடிவு பண்ணி அவரு திருமண நேரம் பார்த்து இப்படி சம்பவம் பண்ணிட்டாரு. இவரு இன்வெஸ்ட் பண்ணது என்னவோ வெறும் ஒத்த நோட்டு தான். ஆனா அடிச்சது பாருங்க இப்படி கத்தையா அடிச்சிட்டாரு. பைக்கை திருடுறதெல்லாம் இப்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு பாருங்க. வந்தாரு நிப்பாட்டி வச்சிருந்த பைக்கை இப்படி ரிவர்ஸ்ல தள்ளிட்டு போயிட்டாரு. இங்க வண்டியை நிப்பாட்டினவர் மட்டும் வந்து பார்த்தா எங்கடா இங்க நிப்பாட்டி வச்சிருந்த வண்டியை காணுமேன்னு சும்மா மிரண்டு போயிடுவாரு. இவரு கைக்கு விலங்க தயாரிக்க எத்தனை கிலோ இரும்பா உருக்குனாங்களோ தெரியல. பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கா இந்த விலங்கு. இப்படிப்பட்ட ஒரு திறமையான திருடரை இது வரைக்கும் இந்த உலகம் பார்த்திருக்காது. பாருங்க உள்ள வச்சிருந்த முட்டைய ஜன்னல்ல இருந்தே இப்படி அழுங்காம குலுங்காம எவ்வளவு முட்டை வருதோ வந்த வரைக்கும் லாபம்னு இப்படி அழகா முட்டைய ஆட்டிய போட்டுட்டு கிளம்பிட்டாரு. இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டுங்க எல்லாம் படுத்து இருக்க அந்த நேரம் பார்த்து முகத்தை மூடிக்கிட்டு வந்த இவரு நேரா இப்படி உள்ள வந்து பேஷண்ட்டுங்க கிட்ட இருந்த செல்போனை ஆட்டியா போட்டுட்டு போயிட்டாரு. இப்பெல்லாம் திருடங்களா பாருங்க கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்களா. இங்க இந்த திருடிங்களா பாருங்க இப்படி சும்மா தைரியமா வாக்குமூலம் கொடுத்துட்டே திருட போறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு இருக்க தைரியம் இந்த உலகத்துல எப்பேற்பட்ட திருடனுக்கும் இருக்காது. இவங்க திருட போனதை இவங்களே இப்படி வீடியோ ஆதாரம் எடுத்து வச்சிருக்காங்க. வர வர திருட போறவங்களுக்கு தைரியம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்க ஒருத்தங்க திருட போறத இன்னொருத்தங்க பாருங்க இப்படி vlog மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எதையோ vlog எடுத்து பார்த்திருக்கேன். ஆனா திருடுறதா vlog எடுத்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். இந்த vlog மட்டும் தோட்டக்காரன் பார்த்தான். என் வீட்டு தோட்டத்துல வந்து திருடுனது மட்டும் இல்லாம அதையே vlog வேற எடுத்திருக்கீங்களான்னு கடுப்பாயிடுவாரு. மேட்ச் இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னு பாட்டிமா மேட்ச் பார்த்துட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்து வந்த இவங்க பாட்டிமாவுக்கு இப்படி பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டாங்க. திருடி தின்னதும் இல்லாம அத சமாளிக்க இப்படி முத்தம் வேற கொடுக்கறாங்க. இங்க ஒருத்தர் ஜாலியா கால் மேல கால் போட்டுக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டு போனாரு. அவரோட செருப்பை இப்படி ஆட்டியா போட்டு அவரோட ஜாலியை மொத்தமா முடிச்சு விட்டானுங்க நம்ம பசங்க. கடைசியில வெறும் ஒத்த செருப்போட சும்மா இப்படி மாசா நடந்து வராரு. படிச்சு முடிச்சு வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு இவங்க பயங்கரமா யோசிச்சு நம்மளே சொந்தமா ஒரு தொழிலை கத்துக்கலான்னு முடிவு பண்ணி இப்படி திருட்டு தொழிலை சூஸ் பண்ணி இவங்க திருட வந்திருக்காங்க.
இனி படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னா இவங்க கவலையே பட தேவையில்லை. கைவசம் இப்படி அழகா ஒரு தொழில் இருக்கு. இந்த தொழிலை வச்சே கை நிறைய சம்பாதிச்சு வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. இந்த தொழில இவங்க எவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களா பாருங்க. பிளான் பண்ணி வந்த மாதிரியே இப்படி பப்பாளி பழத்தை வெற்றிகரமா திருடி சாதிச்சிட்டாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.